நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஒளி வீசும் எதிர்காலம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம ஒளி வீசும் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரம் தான் நாம தினமும் கண்ணால பார்க்கக்கூடிய சூரியன். அந்த சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்க கோள்கள்ல ஒரு கோள் தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமி. இந்த பூமியை தான் நாம உலகம்னு சொல்றோம். இந்த உலகத்துல நாம மனிதனா பரிணமிக்க தொடங்கி பல லட்சம் ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதிகால மனிதன்ல இருந்து இன்னைக்கு விஞ்ஞான மனிதன் சொல்லக்கூடிய AI வர உலகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு நாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா, பழைய திரைப்படத்துல ஒரு பாடல், அது ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான் அப்படின்னு அந்த பாடல்ல இருக்கும். மனிதனோட கண்டுபிடிப்பு இல்லாத இடமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நாம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த பூமி, சூரியனை தவிர 7 கோள்கள் இருக்கு. அங்கெல்லாம் மனிதன் வாழக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சா, அந்த 7 உலகையும் மனிதன் ஆளப் போகிறான் அப்படின்னு தான் அந்த பாடல்ல இருக்கும். இப்படி மனிதனோட அறிவும், கண்டுபிடிப்பும், சிந்தனையும் நாளுக்கு நாள் பார்த்தோம்னா அசுர வேகத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சியினால ஒரு மனிதன் எல்லா விதத்திலயும் தன்னிறைவோட வாழ்றானா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் இந்த இயற்கையும், சமுதாயமும் குடுக்குது. எப்படின்னா நம்ம தேவைக்கு உணவாகட்டும், வீடாகட்டும், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸ இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, நம்ம தினசரி தேவையா இருக்கிற எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும், வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதுல தனி மனிதனோட தயாரிப்பு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, அது தனியா இல்ல. ஏன்னா, நம்ம பயன்படுத்துற எல்லாமே இந்த இயற்கையும், சமுதாயமும் 2ன் அர்ப்பணிப்பாலையும், தனி மனிதனோட உழைப்பாலையும் மாற்றப்பட்டதுதான். அப்ப அதே மாதிரி தனி மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் இயற்கை, சமுதாயமும் குடுக்கும்போது, மனிதனும் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னோட தேவைக்கு போக உள்ள அதிகப்படியான இருப்ப இந்த சமுதாயத்துக்கு குடுக்கணும். ஆனா உலகம் முழுவதும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தனி மனிதனோட தேவைகள் அப்படி தனி மனிதன் தன்கிட்ட இருக்கிற இருப்ப சமுதாயத்துக்கு குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தனி மனிதனோட தேவைகள் முழுமையா பூர்த்தி செய்யப்படணும். ஆனா, நாம வாழ்ற இந்த உலகத்துல நமக்கு அடிப்படை தேவையா இருக்கிற உணவு, உடை, வீடு இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையா இருக்க இதெல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்பயும் நம்ம பார்க்கிறோம். மரத்தடியில, தெரு ஓரங்கள்ல இப்படி தனித்தனியா, கூட்டமா, குடும்பமா வசிக்கிற மனிதர்கள் வீடு இல்லாம அந்த மாதிரி வசிக்கிற மனிதர்கள நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப பெரும்பாலும் ஒரு தனி மனிதனோட தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யப்படல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் உலகம் முழுக்க என்னன்னா வறுமை, போர், வன்முறை, பொருளாதாரம் இப்படி நெறைய ஏற்றத்தாழ்வுகளோட இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனிதனோட பிறர் வளம் பறித்துண்ணும் செயல் தான் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஆதி மனிதன்ல இருந்து இப்ப வரைக்கும் சமுதாயத்துல இது ஒரு குற்றமாவே தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு புலி, ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு ஆடோ, மாடோ
மற்ற ஜீவன்கள் எதுவா இருந்தாலும் சரி, இயற்கையின் சுழற்சியில வந்து அது வந்து தலையிடுறதில்ல. இப்ப நம்ம வீட்ல இருக்கிற பூச்சியோ, எறும்பு, பல்லி இதெல்லாம் கூட நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்டின்னா, அது வந்து நமக்கு தொந்தரவாவே வந்து வாழாது. மத்த ஜீவன்களுக்கு வந்து துன்பம் குடுக்கணும் அப்டிங்கிற எண்ணமே வந்து அதுக்கு இருக்காது. அதுக்கு வந்து தான் வாழணும், அதுக்கான நீதிகள வந்து இயற்கை வந்து விதிச்சிருக்கு. அந்த நீதிப்படி மட்டும் தான் வந்து அந்த ஜீவன்கள் வந்து வாழும். ஆனா மனிதன் வந்து அப்படி இல்ல. ஆறறிவு இருக்கு. சிந்திக்கக்கூடிய ஆற்றல வந்து இறைநிலை குடுத்திருக்கு. இந்த சிந்தனைய வந்து மனிதன் எப்படி பயன்படுத்துறான்னா, தன்னோட சுயநலத்துக்காகவும், பொருளுக்காகவும், அதிகாரத்துக்காகவும், புலன் இன்பத்துக்காகவும் தான் வந்து பயன்படுத்துறான். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள்ள ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கையோட தன்னோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கணும், தன்னோட உலகம் அப்படின்னு நெனச்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இதுல என்னன்னு பார்த்தோம்னா, மத்தவங்கள பத்தின வந்து கவலை இல்ல. ஏன்னா, என்னோட வாழ்க்கைய நான் வந்து சிறப்பா வாழணும். அப்ப இப்படி இருந்ததுன்னா, ஒரு தனி மனிதனோட தேவைகள் வந்து எப்படி பூர்த்தி அடையும்? அப்ப எப்ப வேணாலும் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற இந்த சிந்தனையோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தான், உலகத்திலயும் போர் நடக்குது. மனித மனங்கள்லயும் வந்து போர் நடக்குது. அப்ப மனிதன் வந்து மனத இதமா வைத்துக் கொள்ளக்கூடிய மனித நேயத்தோட வாழ்கிறானா? அப்படின்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளால தான் சமுதாயத்துல வந்து சிக்கல்கள் வந்து வருது. அதனால தான் பொய், கொலை, களவு, சூது இப்படின்னு பஞ்சமகா பாதகங்களும் வந்து நடக்குது. இப்ப இந்த சமுதாய சிக்கல சரி பண்ணி, தனி மனிதன் தன்னோட வாழ்க்கையில தன்னிறைவு அடையணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, "புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்" அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது வந்து இந்த உலகத்துல வந்து அன்பு, கருணை, சமத்துவம் இதெல்லாம் வந்து மேலோங்கி இருக்கணும். போராட்டம் இல்லாத அமைதி உலகம் வந்து உருவாகணும். இந்த புதிய உலகம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனிதனோட தேவைகளும் சரி, மனித நேயமும், சமூக நீதியும் வந்து அடித்தளமா இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்ப நமக்கு மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பிறக்கும்போதே வந்து எல்லா வளங்கள் வேண்டிய வளங்கள் அனைத்துமே வந்து இந்த இயற்கையில குடுத்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாம எல்லாருமே வந்து ஒரே மூலத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இயற்கை வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவா இருக்கு. ஆனா, அது எல்லாருக்கும் வந்து சமமா பங்கிடப்படல அப்படிங்கிறத தான் வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்ப அதனால வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு தான் உலகம் முழுக்க இருக்கு. அப்ப இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா, சரி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகம் வந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் ஒரு தனி மனிதன் தன்னோட தேவைகள வந்து பூர்த்தி செஞ்சு வாழ முடியும். அதோட சேர்ந்து தனி மனிதனோட வீடு, குடும்பம், சமுதாயம் எல்லாமே வந்து அமைதி அடைய முடியும் அப்படின்னு வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு தனி மனிதனோட கூட்டு தான் வந்து இந்த உலகம். அதனால தான் வந்து என்ன சொல்றாங்க மகரிஷி, "உலக அமைதி, உலக சமாதானம்" அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்து தனி மனிதனோட அமைதிக்கு வந்து அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, தான், தனது அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து விடுபட்டு, பொதுவா என்னன்னா, ஒவ்வொரு நாட்டின் ஆட்சி எல்லைகளையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டு அமைப்பு வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லா நாடுகளும் இணைந்து ஓர் உலக ஆட்சியின் கீழ வந்து செயல்பட்டா, உலகத்தினுடைய பொருளாதாரமே வந்து மாறிடும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வந்து போயிடும். எல்லா மக்களுக்கும் எல்லா அத்தியாவசிய தேவைகளும் பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. பொதுவா வந்து தேவைகள் பூர்த்தியானாலே என்ன ஆகும் அப்படின்னா, தனி மனிதன் வந்து தன்னிறைவு பெற்று வாழ முடியும். அதுக்கு மகரிஷி வந்து வேதாத்திரியத்துல வந்து 14 திட்டங்கள் வந்து குடுத்திருக்காங்க. அந்த 14 திட்டங்களையும் வந்து நடைமுறைப்படுத்தினாலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளி வீசும் எதிர்காலமா எல்லாருடைய உள்ளத்திலயும், உலகத்திலயும் மகிழ்ச்சியும், அமைதியாவும் வாழ முடியும் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. இப்ப வந்து அந்த 14 திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து போரில்லா நல்லுலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போரில்லா நல்லுலகம் சொல்லி சொல்லும்போது, நமக்கு வந்து புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே வந்து நமக்கு நெறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கு. பாற்கடல கடைஞ்சு அதுல இருக்கிற அமிர்தத்த வந்து எடுத்து சாப்பிட்டா சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும், அசுரர்களும் வந்து சண்டை போட்டாங்க. கடைசியில யாரு ஜெயிச்சான்னா, தேவர்கள் வந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி மகாபாரத போர், ராமாயணம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, ராமாயணத்திலயும் ராமனுக்கும், ராவணனுக்கும் நடந்த போர்ல ராமன் வந்து ஜெயிச்சாரு. ராவணன் வந்து எ வ தோத்து ராமாவதாரம்னு சொல்லிட்டு ஒரு காவியம் வந்தது. அதே மாரி மகாபாரத போர் நம்ம சொல்லும்போது,
அ சொந்தத்துக்குள்ளேயே வந்து சொத்து தகராறுங்கிற மாதிரி வந்து கௌரவர்கள் வந்து 100 பேருமே இறந்துடுறாங்க. பாண்டவர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இப்ப இந்த கதைகள்ல என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மம் வந்து தழைக்கணும். நீதியோட ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையில வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நீ நீ நெறியா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அசுரர்களும், தேவர்களும் வந்து தனித்தனியா வாழ்ந்தாங்க. ஆனா, இப்ப இந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரே உலகத்துல தான், ஒரே இடத்துல தான் நம்ம அசுரர்களும், தேவர்களும் எல்லாருமா சேர்ந்து நல்லவங்களும், தீயவர்களும் சேர்ந்து ஒண்ணா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அசோக சாம்ராஜ்யத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து அவரு அசோகர் வந்து ரொம்ப வந்து போருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, அவர் தன்னோட எல்லா ராஜ்யத்தையும் தன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, என்ன பண்ணுவாரு, எப்ப பார்த்தாலும் போர் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா, அந்த போர் முடிஞ்சு ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த யுத்த களத்துல போய் பார்க்கும்போது, அங்க நெறைய பேர் வந்து மனைவி, மக்கள் எல்லாரும் இழந்து, கைகள இழந்து, கால்கள இழந்து இருக்கிறத அத பார்க்கும்போது, அவருக்கு வந்து மனசு வந்து அவர் மனசுக்குள்ள ஒரு சோகம் வருது. என்னன்னா, நம்ம இப்படி பண்ணிட்டோமே! என்னோட பேராசைக்காக நான் இந்த மாரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, அந்த பக்கமா புத்த மதத்த சேர்ந்தவங்க எல்லாருமா வந்து புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, "என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நாங்க யாருக்கும் துன்பம் குடுக்காத ஒரு அறநெறி வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த கொள்கைப்படி இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு அப்பதான் அந்த ஒரு ஞானம் பிறக்குது. அவர் என்ன பண்றாரு, புத்த மதத்துல போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சாலைகள் வழி நெடுக்க வந்து மரங்கள நட்டாரு, அன்னச்சத்திரங்கள கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அசோகரோட சாம்ராஜ்யத்துல இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். 1942ல எல்லாருக்குமே தெரியும். 2வது உலகப் போர்ல வந்து ஹிரோஷிமா, நாகசாகி அந்த போர்ல வந்து ஒரு குண்டு போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப வரைக்கும் வந்து 75 வருஷம் ஆனாலுமே, அந்த இந்த ஆண்டுகளை எல்லாம் கடந்தா கூட இப்பயும் அங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து உடல் அளவிலயும், மனதளவிலயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னமும் பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி போர் வந்து தேவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்பயுமே வந்து நம்ம கேப்பிட்டல் டெல்லியில வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஒண்ணு நடந்தது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த போர்லாம் வந்து தேவையா? போர்ங்கிறது வந்து மனிதனுக்கு மனிதனே வந்து குடுத்துக்கக்கூடிய ஒரு தண்டனை தான். அப்ப இந்த போர் இப்ப வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு? உலகத்துல வந்து எங்க வேணாலும் வந்து அந்த வெடிகுண்டு சத்தம் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப மனிதனுக்கு மனிதனே குடுக்கக்கூடிய இந்த தண்டனைய வந்து இது வந்து இந்த போர் வந்து தேவையில்ல. போர ஒழிக்கணும். போர ஒழிச்சு நாடு வந்து அமைதி அடையணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்ப எல்லா தலைவர்களும் ஒண்ணு சேர்ந்து இத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொருள் துறையில் சமநீதி அப்படின்னு சொல்லி சொல்லணும். மகரிஷி வந்து சொல்றாங்க. இதுல வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து பணமும், பொருளும் அவசியமாகுது. உழைப்பின் மூலமா கிடைக்கிற பொருளையும், செல்வத்தையும் மனிதன் வந்து அத என்ன பண்ணணும்னா, பகிர்ந்து அனுபவிச்சு வாழணும். ஆனா, தனி மனிதனோட சிந்தனை வந்து பிறர் பொருள் பறிக்கிற வ வழக்கத்திலேயே இருக்கதுனால, சமுதாயத்துல இன்னமும் வந்து குற்றமாவே ஒரு இத வந்து கருதப்படுது. அப்ப இந்த நிலை மாறணும்னா, நிலத்துக்கு அடியில விளையிற கனிமங்கள், உலோகங்கள், விலை மதிக்கத்தக்க பொருட்கள் இதெல்லாமே வந்து சமுதாய நிதியாகணும், பொது நிதியாகணும். அதேபோல ஒரு மனிதனுக்கு வந்து 10 வீடு இருக்குன்னா, அவனுக்கு தேவை வந்து 1 வீடு தான். மத்த வீடுகள வந்து மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு குடுக்கணும். அப்படி பண்ணினா பொருள் துறையில வந்து சம நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து சொல்றாங்க. இந்த திட்டமும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது நேர்மையான நீதிமுறை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அதாவது வ திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அத சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது. அதாவது ஒரு குற்றவாளி வந்து தவறு செய்றான் அப்படின்னா, அவனுக்கு குடுக்குற அவன் வந்து தவறு செஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அவனுக்கு குடுக்குற தண்டனை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மரண தண்டனைங்கிற பேர்ல வந்து ரொம்ப வருஷம் வந்து அவன வந்து அந்த வாழ்நாள் முழுக்க அவன அந்த ஜெயில்லயே இருக்க வச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட இளமை காலத்த அந்த சிறையிலேயே அவன் கழிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த சமுதாய அமைப்புக்குள்ள வரும்போது, அவனுக்கு ஒரு தொழில், குடும்பம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து அமையாம போயிடுது. அப்ப இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா, அதாவது உறுப்புக்கு உறுப்பு தண்டனையா குடுக்குது. காலுக்கு கால் இப்படி வந்து நெறைய தண்டனைகள் வந்து ரொம்ப கொடுமையா வந்து குடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஆகணும்னா, காலம் மாறும்போது மனிதனோட மனதிலயும் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்ப இந்த குற்றங்கள் எல்லாம் இதெல்லாம் நீதிபதிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, மனிதனோட மனநிலைய வந்து ஆராய்ச்சி குடுக்கணும். 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம். ஆனா, ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த நேர்மையான நீதிமுறை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, ஒரு நீதி தான் வரணும். சட்டத்தின் முன்னாடி வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் தேவதையோட கண்கள்ல வந்து வந்து கண்கள கட்டி, கைகள்ல வந்து தராசு வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, அதனோட காரணம் என்ன அப்படின்னா, அந்த நீதி தேவதை வந்து கண்கள் வந்து கட்டப்பட்டத அவுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவனா, இவனா அப்படிங்கிற பாரபட்சம் வந்துடுச்சுனாலே அந்த இடத்துல நீதி, நியாயம், தர்மம் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதனால தான்
கண்கள திறந்து பார்க்காம நேர்மையோன் அடிப்படையில தர்மம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கண்கள் கட்டப்பட்டிருக்கு. அப்ப தவறு செய்றவங்க எப்படின்னா, தாமாவே அதாவது தானா உணர்ந்து திருந்தணும். அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப தவறு செய்றவங்க தாமாவே உணர்ந்து என்ன செய்யணும்? உணர்ந்து திருந்தணும். அப்ப குற்றவாளிகள என்ன பண்ணணும் அப்படின்னா, தனிமைப்படுத்தி அது சிறை இது என்ன பண்ணணும்னா, அறநெறிகள போதிக்கணும். சிறைச்சாலைகள் எல்லாமே தவச்சாலைகளா மாறணும். அப்படி மாறினா தான் காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் இவங்க எல்லாருமே பொறுப்புடைய தலைவர்களா இருந்து, அந்த உயிரறிவ உணர்ந்து அவங்கள வழி நடத்த முடியும். அதே மாரி குழந்தைகள சமுதாய சொத்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்ப நேர்மையான நீதிமுறை வரணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அ மக்கள் உணர்ந்து திருந்தணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி குடுக்கக்கூடிய தண்டனைகளும் குறைக்கப்படணும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது நில உலகுக்கோர் ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பாரினிலே குழந்தைகளை அதாவது ஓருலக ஆட்சி ஒரு அதாவது உயர் ஒழுக்கத்தோடு உ உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது நில உலகத்துக்கு ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னா, அப்படி வந்ததுன்னா உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுமே சம உரிமையும், சம பிரதிநிதித்துவமும் குடுக்கக்கூடிய வகையில ஓருலக ஆட்சி அமைக்கப்படும். அது அதன்படி செயல்படும்னு சொல்றாங்க. எல்லாருடைய பிறப்புரிமையும், சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி நம்ம ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 குழந்தைங்களும் பார்த்தா வேற வேற ஸ்கூல்ல படிப்பாங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம எல்லாருக்கும் உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில், திருமணம் இந்த வசதிகள் எல்லாமே எல்லாருக்கும் எப்படின்னா சமமா ஒரே மாதிரியா குடுக்கணும். அதேபோல உலக மக்கள் எல்லாருக்குமே இந்த உலகம் முழுக்க சொந்தமா இருக்கும். ஏன்னா, யார் வேணாலும், எப்ப வேணாலும், எந்த நாட்டுக்கு வேணாலும் போயி குடியேறவோ, பிரயாணம் செய்யவோ எல்லாருக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாங்க. அதனால இந்த திட்டமும் நில உலகுக்கு ஓர் ஆட்சி வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சீர் செய்த பண்பாடுன்னு சொல்லும்போது, ஐந்தொழுக்க பண்பாடு அதாவது நம்மளோட பண்பாடு சீரமைக்கப்படணும். அதுக்கு மனிதன் விலங்கா வாழாம, மனிதன் மனிதனா உயர்ந்து எப்படின்னா விளங்கிக் கொண்டு வாழணும். அதாவது தனி மனித வாழ்க்கையிலும், உலக வாழ்க்கையிலும் அமைதியும், நிறைவும் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஐந்தொழுக்க பண்பாட அவன் பின்பற்றணும். அறநெறி வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அறநெறி வாழ்க்கை என்ன அப்படின்னா, மற்றவர்கள் மனதையும், உடலையும் வருத்த மாட்டேன், உடல் உழைப்பால் வாழ்வேன், உணவுக்காக உயிர்கொலை செய்ய மாட்டேன், பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை காப்பேன், துன்பப்படுவோருக்கு முடிந்த உதவி செய்வேன். இந்த 5 ஒழுக்கங்களை மனிதன் பின்பற்றி வாழணும் அப்படின்னுங்கிறத இத ஒரு திட்டமா மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது சிந்தனையோர் வழிவாழ்வு அப்படின்னு சொல்லும்போது, மனிதன் கிட்டக்க அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் அப்படிங்கிற ஒரு 3 குற்றங்கள் இருக்குது. அதாவது இன்னது செஞ்சா, இன்னது விளையும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் பக்தி வழி வந்தது. ஆனா, மனிதன் அறிவிலேயும், செயல்முறையிலயும் வேறுபட்டு இருக்கிறதுனால, சிந்தனையாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க காட்டுற வழியில மனிதன் வாழ்ந்தா அதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு சொல்லும்போது, இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா 800 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 400 கோடி மக்கள் ஆண்கள், 400 கோடி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆண்களையும் பெற்றெடுத்தது பெண்கள் தான். ஒரு உயிர உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இறைநிலை பெண்ணுக்கு தான் குடுத்திருக்கு. அப்ப பெண்ணின் சிறப்ப உணரணும். மனித சமுதாயம் என்ன செய்யுது அப்படின்னா, 2ஆம் தர பிரஜையா தான் பெண்ண பாக்குது. அதனால தான் நெறைய பிரச்சனைகள் அப்ப எந்த சமுதாயம் பெண்ண உயர்த்தி சிறப்பு செய்தோ, அந்த சமுதாயம் தான் உயர்வு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது தெய்வ நீதி வழி வாழ்தல் அப்படின்னு சொல்லும்போது, டிவைன் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாம எந்த ஒரு செயல் செய்தாலும், அந்த செயலுக்கு உண்டான விளைவு நன்மையாவோ, தீமையாவோ இருக்கும். அது எப்படின்னா, கூர்தலறப்படி, இயக்க ஒழுங்குப்படி துல்லியமா இறைநிலை அந்த செயலுக்கேத்த விளைவு இறைநீதிய குடுத்தணும். அப்ப எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையுமே அந்த இறைநிலை கண்காணிச்சுட்டு இருக்கு. அப்ப நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும், செயலும், சொல்லும் எப்படி இருக்கணும்னா, இறைநீதிக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அப்ப நாம வாழும் காலத்துல, நம்ம யாருக்கும் துன்பம் தராத செயல்கள செய்யணும். அதுக்கு தான் இரண்டொழுக்க பண்பாட நம்ம அது அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறத அதன்படி நடக்கணும், அதுபடி வாழணும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்லியிருக்காங்க. இரண்டொழுக்க பண்பாடும் அதுக்காக தான் குடுத்திருக்காங்க. தேர் திருவிழா தவிர்த்தல் அப்படின்னு சொல்லும்போது, திருவிழாக்கள்ல ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு பண்டமாற்று முறை இருந்தது. எல்லா ஊர் மக்களும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த திருவிழா காலங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கள்ட்ட இருக்கிற தான் வச்சிருக்க அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் குடுத்து பரிமாறிக்கிட்டாங்க. அதே போல அலகு குத்துறது, தீ மிதிக்கிறது இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திருவிழா காலங்கள்ல மனிதன் தன்னை வருத்தி இறைவனுக்காக அத செஞ்சுகிட்டு இருந்தான். ஆனா, இது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதே போல மன்னன் தேர்ல வரும்போது,
இறைவனையும் தேர்ல வச்சு வலம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இறைவனுக்கும் வந்து தேர் பூட்டி வலம் வந்தாங்க. ஆனா, இந்த திருவிழா காலங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னாலே, மனிதன் வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கணும். என்னன்னா, திருவிழா அப்படின்னாலே, அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, தெய்வத்த பற்றிய அறிவும், சிந்தனையும் அத அனுபவிக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமா தான் வந்து இருக்கணும். அப்ப மற்ற சிந்தனைகள் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு அத வந்து தவிர்த்துடணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது சிறுவர் கற்கை விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்துல வந்து ஓடுதல், குதித்தல், வளைதல் அப்படின்னு நீந்துதல், எறிதல்ன்னு சொல்லிட்டு நெறைய வந்து விளையாட்டுக்கள்லாம் இருந்தது. அந்த விளையாட்டெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராணுவத்துக்கு வந்து பயிற்சிக்கு வந்து ஆட்கள் எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் விளையாடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நல்லா வந்து பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. உடல்ல வந்து நல்ல வலிவும் இருந்தது. ஆனா, இப்ப வந்து படிப்பு மட்டுமே வந்து வாழ்க்கையா இருக்கு. நெறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அப்ப சிறுவர்களுக்கு விளையாட்டு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து குடுக்கணும். உடல் அளவிலயும், மனதளவிலயும் வந்து மக் ம மாணவர்கள் வந்து வலுப்பெறணும் அப்படின்னா, சிறுவர்களுக்கு விளையாட்டு வந்து கண்டிப்பா முக்கியம். அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அதனால இந்த திட்டமும் வரணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செயல் விளைவு உணர்கல்வி அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு செயல் செய்தாலும் எதிர்விளைவு உண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டா தவறு செய்ய மாட்டோம். அப்ப நன்மையும், தீமையும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட செயல்கள்ல தான் இருக்கு. அப்ப அதே போல உணவு, உறக்கம், உழைப்பு, புலனின்பம், எண்ணம் இந்த 5 வகையில அளவு மீறினாலும், மாறினாலும் துன்பம்ங்கிறத வந்து உணரணும். அப்ப இந்த கல்விய வந்து மாணவர்களுக்கும் மத்தவங்களுக்கும் வந்து அ சொ எடுத்து சொல்லணும். அதுக்கு வந்து அறிஞர்கள், அப்புறம் வந்து இந்த சிந்தனை உணர்ந்த வ வ வல்லுனர்கள் எல்லாருமே வந்து இந்த உயர்க உணர்க செ சின் செயல் விளைவு உணர்கல்விய உணர்ந்து, மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்களையும் வழி நடத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது சீர்காந்த நிலை விளக்கம் சொல்லும்போது, காந்தம் தான் வந்து இரையாற்றலா இருக்கு. அது இல்லாத இடமோ, பொருளோ வந்து இல்லன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம உடலுக்குள்ள ஜீவகாந்தமா இருக்கு, வெளியில வந்து வான்காந்தமா இருக்கு. இது வந்து மறைப்பொருள். இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே, மனத பத்தி, உயிர பத்தி, தெய்வத்த பத்தி, எல்லாத்த பத்தியும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இத பத்தின அறிவு வேணும். இத வந்து சொல்லணும். இத வந்து சிந்தனையில உயர்ந்தவங்க வந்து இத பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து சொல்றாங்க. அடுத்தது "பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல்" அப்படின்னு இந்த உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாருக்குமே அது வந்து சொந்தம் தான். ஏன்னா பஞ்சபூதங்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. அதே மாதிரி சூரியன், பூமி எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான சொத்து தான். அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது நமக்கும் வந்து சம்மர் வெக்கேஷன் அந்த மாரிலாம் வந்தாலே என்ன ஆகுது, நமக்கும் காவிரிக்கும் தான் வந்து தண்ணி பிரச்சனையாவே இருக்குது. தமிழகத்தோட நம்ம பிரச்சனையே வந்து நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு தீராத பிரச்சனை தான். இந்த தண்ணிக்காக நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கது. அப்ப அத வந்து அந்த நீர வந்து பொதுவாக்கணும். அதேபோல உணவுன்னு சொல்லும்போது, உணவு வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த உணவு வந்து அதிகப்படியான உணவ என்ன செய்றாங்க, குப்பையில கொண்டு போய் போட்டு வீணடிக்கிறாங்க. அது ஒரு பக்கமா இருக்கு. இன்னொரு பக்கம் உணவே கிடைக்காம தவிக்கிறவங்களும் இன்னொரு பக்கத்துல இருக்காங்க. அப்படி இந்த மாதிரி மிதமிஞ்சி இந்த மாரி உணவு வந்து குப்பையிலலாம் போடுறாங்க அப்படின்னா, அத எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமையும் வந்து இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, இது என்னோடது அப்படின்ற அந்த உரிமை எல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் மனம் வந்து விரியாம இருக்கு. அப்ப அறிவும் வந்து அதனால வந்து தெளிவு பெற மாட்டேங்குது. அ ம இவங்க மகரிஷி வந்து பாரதியார் சொல்ல "தனி ஒருவனுக்கு உணவு இல்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உணவு தான் வந்து பெரிய விஷயமா இருக்கு. எல்லாருக்கும் வந்து அடிப்படை தேவையானதும் கூட. ஒரு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அவனுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு பக்கத்துல இருக்க கார வந்து தொடச்சுட்டு காச கேட்கிறான். அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, "இல்ல குடுக்க முடியாது. உனக்கு வந்து நீ எல்லாம் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவர வந்து தொரத்தி அனுப்பிறாங்க. அவன் பசிக்குதுன்னு கேட்கும்போது குடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்ன பண்றான், அந்த கடைக்கிட்ட போயிட்டு அவங்க கிட்டக்க "எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடுங்க" அப்படின்னு கேட்கும்போது, அந்த கடைக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, "காசு இருந்தா நீ வந்து வாங்கிக்கோ, இல்லன்னா கிளம்புன்னு" சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த பையன வந்து புடிச்சு தள்ளிர்றான். இது வந்து WhatsAppல வந்த ஒரு இதுதான். தள்ளுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் கீழ விழுந்துடுறான். அவனுக்கு பசி மயக்கத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க வச்சிருந்த அந்த சாப்பிடுற அந்த ஐட்டத்த அந்த உணவ என்ன செய்றான், அ திருடி எடுத்துட்டு என்ன பண்ணிறான், ஓடுறான். அத எல்லாருமா சேர்ந்து புடிச்சு என்ன பண்றாங்க, அவன கொண்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சுடுறாங்க. அப்ப நீதிபதி வந்து கேட்கிறாரு, "திருடுறது தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவன் சொல்றான், "ஆமா தப்பு தான். ஆனா நான் நியாயமா வந்து கேட்டேன். இந்த மாதிரி நான் வேலை செய்றேன். என்னோட உழைப்புக்கு சம்பளத்த குடுங்கன்னு கேட்டேன். ஆனா யாரும் எனக்கு வந்து அந்த உழைப்ப குடுக்கல. அப்புறம் நான் நியாயமா உணவு கேட்டேன். அதையும் வந்து குடுக்காம தடுத்துட்டாங்க. எனக்கு பசி, மயக்கம். அதனால நான் வந்து திருடிட்டேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல வந்து அவனுக்கு வந்து உழைப்பு வந்து கேட்டான். அத குடுக்காத ஒருத்தனுக்கு வந்து அவன் அவன் மேல வந்து ஒரு பதிவு பதியணும். ஏன்னா, அவன் வந்து உழைக்காம அவன் வந்து பண்ண செய்றவன வந்து வேணான்னு சொல்லி தடுத்ததுக்காக ஒரு குற்றம். அதனால அவன் மேல ஒரு பதிவு. அதே மாதிரி அந்த சாப்பாடு அவன் வந்து
கேட்டிருக்கான். கேட்டவன் குடுக்கல. குடுத்ததும் இல்ல. குடுக்காம பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அதனால அவன் மேல 2வது குற்றம். அதனால அவன் மேல ஒரு பதிவு கோர்ட் கேஸ் பண்ணணும். 3வது அவன வந்து ஒரு அடி அடிச்சு அவன் திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து கோர்ட்ல கொண்டு வந்து விட்டதுனால, அவன் வந்து 3வது குற்றவாளி. இப்படி எல்லாருமா வந்து அந்த பையன் திருடல. ஆனா இந்த சமுதாயமும், இந்த சூழ்நிலையும் சேர்ந்து அவன வந்து குற்றவாளி ஆக்கிடுச்சு. அப்ப எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ரூ. 1000ங்கிற மாதிரி எல்லாருமா அந்த பையனுக்கு வந்து நஷ்ட ஈடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து சொல்றாங்க. அப்ப உணவுக்காக வந்து திருடுறது அப்படிங்கிறது தான் வந்து சமுதாயத்துல முதல்ல நடக்கக்கூடிய ஒரு குற்றம். அப்ப இந்த உணவு என்ன ஆகணும் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து பொதுவா இருக்கணும். குருகுல கல்வியில எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு தான் வந்து பிக்ஷை எடுத்து தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்ப சாப்பாடு கிடைக்காத நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல அவங்க விரதம் இருப்பாங்க. அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, பொதுவாவே அவங்களுக்கு அந்த மாரி பசிக்கிற காலங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு அந்த அமைதி நிலையில அந்த விரத காலங்கள அத அனுஷ்டிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த பசி வராத அந்த தன்மைய வந்து அவங்க அவங்களுக்குள்ள ஏற்படுத்திருவாங்க. இது வந்து குருகுல கல்வியில பிரம்மச்சரியத்துல வந்து இத ஒரு வழக்கமாவே கொண்டுவாங்க. இப்படியெல்லாம் வந்து உணவு, நீர் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அப்ப இது வந்து உலக பொ இது இது வந்து பொதுமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. அடுத்தது பல மதங்கள்னு சொல்லும்போது, மதங்களால வந்த சண்டைகள் தான் வந்து அதிகம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரபஞ்சத்துல வந்து இருக்கிற கடவுள் வந்து 1 இருக்கு. 1க்கு மேல 2, 3 இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப 1 தான் இருக்குன்னா, அந்த கடவுள பத்தி உணர்ந்து மக்களுக்கு வந்து நல்ல வழி காட்டுறது தான் மதங்களோட நோக்கமா இருக்கணும். இப்படி எல்லாமே வந்து அறிஞர்கள், பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஓருலக ஆட்சி நடந்தது அப்படின்னா, இயற்கை வளங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சமமா பங்கிடப்படும். அதேபோல வேதாத்திரியத்தோட 14 திட்டங்களும் வந்து இந்த ஓருலக ஆட்சியில நடைமுறைப்படுத்தி செயலுக்கு வந்தா, எல்லாரும் எல்லாமும் பெற முடியும். இல்லாத நிலை அப்படிங்கிறது இங்க வந்து வரவே வராது. அப்ப ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் உலகம் வந்து தழைக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாருடைய உலகம் வந்து அமைதி அடையணும், உலகம் தழைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப எல்லாருடைய விருப்பமும் அதுதான். அப்ப செயலின் நோக்கம், திறமைக்கு தக்கவாறு என்ன ஆகும் அப்படின்னா, செயலுக்கேத்த விளைவு நிச்சயமா வந்து வரும். அப்ப ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு மனிதனும் தன்னோட உடல பாதுகாத்துக் கொள்ள, தேவைகள முடித்துக் கொள்ள, குடும்ப கடமை செய்வதற்கு, சமுதாய கடமை செய்வதற்கு, இப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நெறைய கடமைகள் வந்து இருக்கு. ஆனா, இதெல்லாம் வந்து புறக்கணிக்க முடியாது. ஆனா, நம்ம வாழும் வரையில என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் பற்று, மக்கள் பற்று இந்த கடமைகள்லாம் நமக்கு தேவைன்னாலும், அது கூட நமக்கு பொருள் பற்று, மக்கள் பற்று இது 2மே வந்து அவசியமா இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறை உணர்வு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் பற்று, மக்கள் பற்று இது வந்து அளவோட இருக்கணும். அப்ப அந்த இறை உணர்வு வேணும், அளவு முறை வேணும். அது செய்யக்கூடிய அத பின்பற்றக்கூடிய அறம் தான் வந்து நமக்கு தேவையா இருக்கும். அப்பதான் மனிதன் வந்து ஒரு மனிதன் அமைதி அடைய முடியும். இந்த அமைதி வந்து பெருக்கணும், காக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னோட எண்ணம், சொல், செயலால ஒன்றுபட்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்ங்கிற வாழ்த்து அலைகள சொல்லி, உலக அமைதிக்கு அதாவது வான்காந்தத்துல இந்த எண்ணத்த பரப்பி, உலக அமைதிக்கு நலம் செஞ்சா, ஓருலக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா, அதுவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒளி வீசும் எதிர்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஒளி வீசும் எதிர்காலம். ரொம்ப சிறப்பாக இருந்ததம்மா. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களுடைய எதிர்காலம் ஒளி வீசமா தான் இருக்கணும். அழகா மகாபாரதத்த பத்தியும், ராமாயணத்த பத்தியும், புத்தர் சொன்ன புத்தர் எப்படி மதத்துக்கு வந்தாருன்றதையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நீதி நெறியோடு வாழும்போது தனி மனிதனுக்கும் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒளி வீசும் எதிர்காலம் தான்மா. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம்ன்றத பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. 5 ஒழுக்க பண்பாடையும், 2 ஒழுக்க பண்பாடையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் 14 திட்டங்கள பற்றியும் ரொம்ப நல்லா ஒரு புரியிற மாரி எடுத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை நம் அனைவரும் வாழ்த்திடுவோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம்.
மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும்.